Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா silk thread jewelry making. அதுல earring making தான் சொல்லி தர போறேன். இந்த earring பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க எல்லாரும் வந்து இது ஈஸியா ட்ரை பண்ணலாம். என்னோட சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த earring பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். Jump ring, earring hook, silk thread உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை நீங்க எடுக்கலாம். fabric glue, scissor, ஒரு கேலண்டர் அட்டை, நோஸ் பில்லர். இதுதான் இருக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்க thread வந்து ஒரு 20 ஸ்ட்ராண்ட் இல்ல 25 ஸ்ட்ராண்ட் எடுத்து இத போல கேலண்டர் அட்டையில வந்து சுத்தி வெச்சுக்குங்க. glue தடவிட்டு கொஞ்சம் dry ஆன பிறகு இது வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்க சின்ன அட்டை இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ஸ்மால் சைஸ் இயரிங் தான் பண்ண போறோம். சின்ன அட்டை இருந்தா உங்களுக்கு இந்த சைஸ் வந்து சின்னதா இருக்கும். இப்போ எந்த லெந்த்துக்கு வரணும்னு பாருங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஜம்ப் ரிங் இருக்குல்ல பாருங்க, இந்த ஜம்ப் ரிங்கை வந்து இந்த த்ரெட்டுக்குள்ள நீங்க ஆட் பண்ணுங்க. நான் வந்து 24 ஸ்டாண்ட் எடுத்துர்க்கேன். 24 ஸ்டாண்ட் எடுத்துர்க்கேன். இப்போ எந்த லெந்த் வேணும்னு பாருங்க. நான் வந்து இந்த லெந்த் தான் எடுத்துர்க்கேன். பாத்தீங்களா? உங்களுக்கு ஸ்மாலா வேணா நீங்க ஸ்மாலா எடுத்துக்கலாம். இல்ல இதை விட பெருசா வேணா நீங்க வந்து பெருசாவும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் அது. இப்போ என்ன பண்ணனும், இந்த ஜம்ப் ரிங் போட்ட உடனே போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து டைட்டா புடிச்சுக்குங்க. இப்போ ஒரு த்ரெட் வந்து சேம் கலர் த்ரெட்டா இருந்தா உங்களுக்கு வந்து தெரியாது. நான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியறதுக்காக சரி த்ரெட்ல வந்து நான் வந்து இது உங்களுக்கு ரெடி இது செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து சரி த்ரெட் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த டைட்டா இத புடிச்சிக்கிட்டு த்ரெட்டை புடிச்சிக்கிட்டு அந்த ரிங் கீழ அந்த த்ரெட் மேல வந்து நீங்க ஒரு 5 இல்ல 6 வாட்டி வந்து நல்லா சுத்திக்குங்க. எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுத்திக்கிட்டு நம்ம நார்மலா பூ கட்டுவோம் மோதிரம் போடுவோம் இல்லையா நாட்டு, அத மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 2 இல்ல 3 டைம்ஸ் வந்து நீங்க போட்டுக்குங்க. இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான இயரிங் தான் இது. இப்போ நான் 3 டைம்ஸ் வந்து நாட் போட்டுட்டேன். நீங்க சேம் கலர் மிஷின் த்ரெட்ல நீங்க வந்து இது சுத்தியும் நீங்க போடலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக சரி த்ரெட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ எக்ஸஸா இருக்கிற சரி த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த லெந்த் வேணுமோ அந்த லெந்த் பாருங்க. பார்த்துட்டு இப்போ எனக்கு இந்த லெந்த் வேணும், ஸ்மாலா வேணும்னா இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தடிமனா வேணும்னா நீங்கள் இன்னும் கூட த்ரெட் வந்து கூட அதிகமாக எடுத்துக்கலாம். 30 35 எடுக்கும்போது இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். லெந்த் வந்து உங்களுடைய விருப்பம். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த தடவை வந்து இதே மாதிரி பண்ணணும். அதை நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இன்னொரு இயரிங்கை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஜம்ப் ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக நீங்கள் இதை போல் பண்ணிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கேப் வரும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த இயரிங் ஹூக் வந்து போடலாம். நான் வந்து சில்வர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் கோல்டன் கலரும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இயரிங் ஹூக்கை போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த ஜம்ப் ரிங்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹூக் வந்து அந்த ரிங்கிலேருந்து வெளியே வராது. நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் லென்த்து வேணும்னாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை தடிமனாக உங்களுக்கு வேணும்னா அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்றொன்னா அதே போல் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ்லேயே வந்து நீங்கள் ஆரி ரோச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். நான் கிளாஸும் எடுக்கிறேன். என் கிளாஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லா கோர்ஸுக்கும் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. இப்போ இதுவும் டைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு தர, மொபைல் நம்பர் தர டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா லிங்க்கில் ஜாயின் பண்ணி டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் வந்து டைட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப நேரம் எடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை வந்து பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் இன்னொன்று நான் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணும் போது அதுவும் அழகாக இருக்கும். நான் ரெண்டுமே வந்து சில்வர் கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.